ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனலில் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். அந்த இமெயில் ஐடியும் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்களாவே மெயில் ஐடியும் க்ரியேட் பண்ணிடலாம், யூடியூப் சேனலும் க்ரியேட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஜிமெயில் அக்கௌண்ட்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி வருது. அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு ரைட்டாக மேலே தள்ளிக்குவாங்க. மேலே தள்ளிட்டு இங்கே பாருங்கள், கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குது. அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுங்க, அடுத்தது வந்து லாஸ்ட் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்கள் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ரிலேட்டடாக ஒரு மெயில் ஐடி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து சேனல் நேம் எந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த டைப்பில் வர மாதிரி ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துக்குங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போனீங்களாவே அந்த மெயில் ஐடி வந்து அவைலபிளாக இல்லையான்னு சொல்லி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த ரெட் கலரில் கீழே மென்ஷன் இருக்குது, த யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அகெயின் ட்ரை அனதர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து வேறு மெயில் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சாம்பிள் டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ சாம்பிள் டிப்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்தா அந்த நம்பரும் அந்த மெயில் ஐடியும் வந்து ஆல்ரெடி டேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கீழே அவங்க அவைலபிளாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, சாம்பிள் டெஸ்ட்டு 3ன்னு சொல்லிட்டு. அந்த சாம்பிள் டெஸ்ட்டு 3 வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நம்பர்ஸில் கொடுக்குறேன், ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெட் கலரில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களாவே பாஸ்வேர்டு வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. இதில் வந்து சிம்பிள்ஸு, லெட்டர்ஸு, நம்பர்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். 8 கேரக்டர் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து எல்லா லெட்டர்ஸும் நம்பர்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 8 கேரக்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். அந்த 8 கேரக்டர் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப கீழே கன்ஃபார்ம் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பாருங்கள், அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரெக்கவரி இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நம்ம விருப்பப்பட்டால் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் மேலே கீழே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் கேட்குறாங்க. டேட்டா பர்த் கரெக்டான டேட்டா பர்த் கொடுங்க. ஏன்னா இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம இமெயில் ஐடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருந்தால் கூட அதை நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். அடுத்தது மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, நம்ம மேல் கொடுத்து அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே அக்ரி கொடுங்க. ஐ அக்ரின்னு கொடுத்தா நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், உங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லி வருது. மேலே அந்த கார்னரில் பாருங்கள், உங்கள் இன்சில் வந்து வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க. அதை ஓகே பண்ணிங்கன்னா கீழே உங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்கள் இமெயில் ஐடி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ பேக் வந்துட்டோம். திரும்ப வந்து எப்படி வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஆப்புக்கு உள்ளே போயிட்டு மேலே டாப் கார்னரில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் ஓகே பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து அந்த மெயில் ஐடி வந்து சிம்பிள் காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து அதே மெயில் ஐடியை வந்து நீங்கள் யூடியூப் சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சேனலுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சிம்பிள் ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்குது. சுவிட்ச் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை ஆட் பண்ணணும். மெயில் ஐடி ஆட் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் சேனலுக்காக இமெயில் ஐடி ரெடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இமெயில் ஐடி இதில் கொடுத்து நம்ம ஆட் கொடுத்துக்கிறோம்.
ஆட் கொடுத்துட்டு பாருங்கள் SIMன்னு சொல்லி கேட்குது. நம்ம அந்த ஆப்ஷனும் ஓகே பண்ணிக்கிறோம். திரும்ப ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்வீஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நேமுக்கு கீழே பாருங்கள் நோ சேனல்னு சொல்லி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளோட புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண இமெயிலோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு ரவுண்ட் சிம்பிள் போட்டு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அது ஓகே பண்ணிங்கன்னா ஓகே பண்ணிவிட்டு யுவர் சேனல்னு சொல்லி கேட்கும். யுவர் சேனலுங்கிறது வந்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் யூடியூப் ஆஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலோட நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சேனலோட நேமை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஏன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவும் போடல. போட்டு ரவுண்ட் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேனலோட லோகோ செட் பண்ணுறோம். அந்த லோகோ பார்த்தோன்னே நம்ம சேனல் தான் சொல்லி மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துல லோகோ ஃபிட் பண்ணுறோம். அடுத்து சேனலோட பேனர் பாருங்கள், இந்த இடத்துல செட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து சேனல் பேனர் வந்து செட் பண்ணிட்டா நம்ம சேனல்னு பார்க்கறது நல்லா அட்ராக்ஷனாக நல்ல லுக்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்களா போதும். நீங்கள் ஒரு இமெயில் ஐடியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு யூடியூப் சேனலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு சேனலுக்கு வந்து லோகோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது லோகோங்கிறது எதுக்குன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்த உடனே இது நம்ம சேனல் தானே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு லோகோங்கிறது கம்பல்சரி வந்து வேணும். அது நம்ம சேனலோட டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு சேனலோட பேனர் வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து நம்ம அட்ராக்ஷனாக நம்மளோட சேனல் வந்து என்னென்ன மாதிரி தான் கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிற மாதிரி பேனர் இருக்கும். அந்த பேனர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து அட்ராக்ஷன் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு சேனலுக்கு வந்து லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் சேனலோட பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெளிவாகவே விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் இதில் வந்து சரியான உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த யூடியூப் சேனலை பற்றி டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.